தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்காமை நிலநாள்பவர்களுக்கு என்பது இன்றைய நாளுக்கான குறள். நீங்காமை நிலநாள்பவர்க்கு. இதனுடைய விளக்கம் என்னவென்றால், ஒரு எந்த நேரமும் விழிப்போடு இருப்பது, எதிரிகளிடமிருந்து நாட்டை காப்பதில், அல்லது சுற்று இருக்கின்ற அந்த கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் இருக்கிறார்களே அவர்களிடமிருந்து மக்களை காப்பது. இரண்டாவதாக, அறிவோடு எந்த ஒரு செயலையும் செய்வது. மூன்றாவதாக, தீயதை எதிர்த்து போராடுகின்ற ஒரு குணம். இப்படி இந்த 3 விஷயங்களும் ஒரு நாட்டை ஆள்பவருக்கு முக்கியமாக தேவைப்படுவது என்று கூற வருகிறார் வள்ளுவர். ஏனென்றால் அந்த 3 குணங்களும் இருந்தால்தான் ஒரு நாட்டை ஒருவன் அரசாள முடியும். எனவேதான் அதனை அவர்களுக்கு தேவையான முக்கியமான ஒரு குணங்களாக கூற வருகிறார் வள்ளுவர். எனவே அந்த வழியின்படி சென்று எவர் இந்த நாட்டை ஆளுகிறாரோ அவர்தான் மிகச்சிறந்த ஒரு அரசாள்பவராக இருக்க முடியும். அந்த ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு ஆள்கின்றவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் எடை போட்டு கொள்ளுங்கள். உங்கள் பார்வைக்கு அதை விட்டு விடுகிறேன். ஏனெனில் இன்று எந்த நிலையில் நாடு இருக்கிறது, எப்படி சென்று கொண்டிருக்கிறது, நம்மை 2 பேர் ஆள்கிறார்கள். ஒன்று மத்திய அரசு, இன்னொன்று மாநில அரசு. இவர்கள் 2 பேருடைய ஆளுமை தகுதியும் எப்படி இருக்கிறது என்பது நம் மக்களுக்கு எல்லாம் தெரிந்த செய்திதான். எனவே அதை உங்கள் பார்வைக்கே விட்டு விடுகிறேன். எனவே ஆழ்ந்து சிந்தித்து அந்த வள்ளுவரின் கூற்றுப்படி எவர் நடந்து கொள்கிறார் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். எனவே உங்கள் அனைவரையும் அத்தகைய ஒரு முடிவை செய்யுமாறு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.